அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த 2026 இந்த ஆகஸ்ட் மாதம் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு மாற்றமான அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. இதனால் நமக்கு தொழில், குடும்பம், பொருளாதாரம், பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நமக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதா அப்படிங்கிறதுங்கிறதாங்க இந்த பதிவில் இந்த பலன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அதாவது விருச்சிகம் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால 8ஆம் அதிபதியா அப்படின்னா உங்களுடைய காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசியாக வர்றதுனால இந்த ராசி கொண்டவர்கள், இந்த ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே ஒரு தனித்துவமான ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு தனிப்பட்ட ஒரு குணங்கள் கொண்டவங்களாக இருப்பாங்க. தனிப்பட்ட குணம்னா என்னங்க, அதாவது எப்போவுமே மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது, நம்மளுடைய எண்ணங்களை சிந்தங்களை மற்றவங்கள வெளிப்படையாக நம்ம சொல்கிறது, அது மட்டும் இல்லை அடுத்தவங்க தான் நமக்கு ஒரு உதவி செய்வாங்க, அடுத்தவங்களால தான் நம்ம வளர்ச்சி ஆகணும், அடுத்தவங்க சப்போர்ட் இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட்டெல்லாம் உங்கள்கிட்ட எப்போவுமே இருக்காது. சரிங்களா? நாம் என்ன நினைக்கிறோமோ அதன் பாதையிலேயே நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அது மட்டும் இல்லை, எது அடையணும்னு நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் முயற்சி எடுத்துகிட்டே இருப்பீங்க. அதே சமயத்தில் நம்ம சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து நம்ம பாட்டன் முப்பாட்டன் இல்லையா நம்ம பெற்றவங்க சம்பாரித்து வச்சு தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டீங்க. எத்தனை இருந்தாலும் ஒருவேளை இல்லைனாலும் நாம் சம்பாரித்து நம்மளுடைய திறமையில் தான் நம்ம வாழணும், அதுதான் நம்மளுடைய கௌரவமாக இருக்கும்னு நினச்சி உழைக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர். அப்புறம் பார்த்தோம்னா அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடியவங்க விருச்சிக ராசி அதிகமாக இருப்பாங்க. சரிங்களா? அதாவது இந்த வெளியூரில் இருக்கிறது, அப்புறம் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா ஒரு இராணுவத்திலையும், காவல்துறையிலையும், அதே மாதிரி ஒரு மருத்துவத்துறையிலையும், ஆராய்ச்சி துறையில் கண்டுபிடிப்பு சம்மந்தப்பட்டது ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு குணம் இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? படிச்சுட்டு வேலையில் பெரிய பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லை, சாதாரண ஒரு ஒரு சாதாரண ஒரு வில்லேஜில் பிறந்திருந்தா கூட இந்த விருச்சிக ராசிக்காரர் பார்த்தோம்னா ஒரு நமக்கு ஒரு அவ்வளோ படிப்பே இல்லைனாலும் கூட, ஆனால் பார்க்கும் பார்வையிலேயே இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க எப்படி அப்படிங்கிறத கெஸ் பண்ணக்கூடிய திறமை இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு பிடிவாத குணமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து சொல்கிறது, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டுறது, அடுத்தவங்களுக்கு இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு சொல்கிறது, அது நல்லது சொல்லியே கடைசியில் நம்ம சில கெட்ட பேர்கள் வாங்கிக்குவோம் விருச்சிக ராசிக்காரருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறதுனாலேங்க, அதாவது எல்லா ஒரு தன்மையும் உங்களுக்கு உண்டு. ஆனால் நமக்கு எல்லா எண்ணங்களும் குணங்களும் சரியாக இருந்தாலும், ஆனால் சில கடினமான ஒரு கஷ்டங்களுங்கிறது கொஞ்ச காலத்திலிருந்து நமக்கு சூழ்ந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்ததுனால நம்மளுடைய உறவு ரீதியில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா நமக்கு அதாவது ஆசைப்பட்ட சில விஷயங்கள் அடையாமல் அது ஒன்று சிலருக்கு அமைஞ்சிருக்காது, சிலருக்கு அமைஞ்சும் அதில் பிரச்சனையாக இருக்கும். அது வேலையாக இருந்தாலும் அதே தான், அதே மாதிரி வாழ்க்கை திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சிலருக்கு அதே தான். சிலருக்கு பார்த்தோம்னா இது 2ம் சரியாக இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட ரீதியில் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை நல்லா படிக்க மாட்டேங்கிற, ஆரோக்கியம் சரியில்லை, இல்லையா அவங்க ஆளான பிறகு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் நமக்கு ஒரு 50, 55, 60 பக்கம் நெருங்குதுன்னா, அதாவது அந்த குழந்தைங்களுக்கு தேவையான அவங்க லைஃப் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது, இல்லை நம்மளுடைய வார்த்தைகள் கேட்க மாட்டேங்குது. இதாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த 4ஆம் இடம் 5ஆம் இடம் இந்த ஸ்தானத்தில் பாதிப்புகள் அடைஞ்ச இருக்கக்கூடிய திசாபுத்திகள் பலமானிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாத பயிற்சிகள் மாதத்தில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள்னால் பார்க்கும்போது உங்களுடைய ஜென்மாதிபதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த 8ஆம் இடங்கிறது அதாவது மறைவு ஸ்தானம் தான். சரிங்களா? அப்போ 6ஆம் அதிபதி 8இல் இருக்கிறது, இது விபரீத ராஜயோகம். சரிங்களா? ஒரு விதத்தில் இந்த மாதம் நன்மையான சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்து ஒரு கணக்கு போட்டுட்டு இருந்தோம், அது கிடைக்குமா நடக்குமா, இல்லை ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்ம நல்லா படிச்சிருக்கிறோம், அந்த வேலை கிடைக்குமா, இல்லை ஒரு அரசாங்க வேலைக்காக எக்ஸாம் எழுதுகிறோம் கிடைக்கல ஆனால் கிடைச்சிருமா, இதுக்கு எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதே ஜென்மாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயமா இருக்குது. வாய்ப்பு கிடைக்குதுங்க, ஆனால் அந்த வாய்ப்பு சரியாக அமையாமல் அதுக்கு ரிஸ்க் எடுத்து அந்த ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லையா ஏரியா பிடிக்கல, இல்லையா அதுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் செலவு பண்ண வேண்டியது இருக்குது, அந்த பொருளாதாரம் எனக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? அப்போது இதை நீங்கள் அந்த ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அந்த வாய்ப்பும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல பலவீனமாக
ஏற்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ஆரோக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் சோர்வு நிலை இருக்கும். அது சரியாயிரும், ஒரு பெரிய தொந்தரவுகள் இல்லை. ஏன்னா 5ஆம் தேதிக்கு மேலே பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுது. அது லாபாதிபதியாக இருக்கிறதுனால அது நன்மைகளை தான் உண்டாக்கும். இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சநிலையிலிருந்து அது சூரிய பலத்தோட உங்களுடைய ராசியை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம். சரிங்களா? தெளிவுங்கிறது என்ன? அதாவது சில மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல, இது ரைட்டா? தப்பா? இது கெஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது இருக்கிற பிரச்சனை ஒண்ணு. அதே மாரி கடந்த காலத்தில நம்ம ஒரு மேல நம்பிக்கை வச்சிருப்போம். அவங்க பார்த்தா நம்மள ஏமாற்றங்கள குடுத்துட்ருப்பாங்க. அந்த ஏமாற்றத்த இவங்கள நம்பலாமா? நம்பக்கூடாதா? தேடி வருவாங்களா? வரக்கூடாதா? இல்ல இவங்கள நம்பி ஒரு பிசினஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? இந்த மாரி பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரியாகும்னு சொல்ல வரேன். சரிங்களா? அதாவது இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்க போகுதுங்க. இன்னொரு விதத்தில பார்த்தோம்னா, அதாவது அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு ஆட்சியா வரும்போது, கண்டிப்பா அதிகார பலம் கிடைக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்குறோம். பார்த்தோம்னா, அந்த வேலையில நமக்கு கொஞ்சம் ஆரம்பத்தில நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் சரியில்ல. பிரச்சனைகள் குடுத்துட்ருக்குறாங்க. இல்ல அடுத்தவங்களுக்கு பிரச்சனை குடுக்குறாங்க. இல்லை ஒரு பர்மனெண்ட் ஆகுமா? நிரந்தரம் ஆகுமா? இல்ல எந்த இடத்த விட்டு ஒரு அதே இடத்துல ஒரு புரமோஷன் ஒரு பதவி நல்லா கிடைக்குமா? இல்ல அந்த டென்ஷன்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்குது பார்த்தீங்களா சில பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள் குறையும். குறையுங்கிறது தீரும். சரிங்களா? அடுத்த பாவகத்தில பார்த்தோம்னா, அந்த கேதோட ஞானக்காரகனோட சூரியன் இணையும்போது, அதாவது நமக்கு பட்ட கஷ்டங்களுக்கு வேலையில ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? அதாவது ஒரு பிரேக் கிடைக்கும். ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்ல வரேங்க. சரிங்களா? 11ஆம் பாவகத்தில உங்களுடைய 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்கிறது. இது ஒரு நன்மையான விஷயம். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியத்த கைகூடி வரும். குருபலம் இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா நம்ம எவ்வளோ நாள் தள்ளி தள்ளி போயிருச்சு. கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி கடன் வாங்கி பெட்டி திங்கிற மாரி பொழப்பு ஆயிப்போச்சு. கல்யாணம் ஆகி சில பிரச்சனைகள் குடுத்தது சரியாயிரும். கல்யாணம் ஆகாமலே இருந்ததுன்னா, கண்டிப்பா கல்யாணம் ஆக வேண்டிய வாய்ப்புகளுக்கு தகுந்த மாரி ஒரு மன யோகம் கூடி வரும். வாய்ப்புகள் உருவாகும். அடுத்தவங்க ரூபத்தில நமக்கு ஏதோ ஒரு தகவல் வரும். அந்த ஜாதகத்த பார்க்கும்போது இணைவு ஒத்து வரும். இல்லையா பொருத்தம் இருக்குது. ஏற்கனவே பிரச்சனைகளா இருக்குது. ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க வீட்ல. அது சரியாகும். அப்புறம் பார்த்தோம்னா சிலருக்கு எல்லாமே கல்யாண யோகத்த குடுத்திருந்துட்டாலும், நாமளே ஒரு முடிவெடுத்து, அதாவது இதுதான் வாழ்க்கைங்கிறது தேர்ந்தெடுத்தாலும், அத அமைச்சுக்க முடியறதுக்கு இல்லாம, மத்தவங்களுடைய டிஸ்டர்பன்ஸ் சரிங்களா? அது குடும்ப ரீதியிலயோ, இல்ல பிடிக்கலைங்கிறது, இல்லையா? அதாவது ஒரு பக்கம் ஒரு சைடு ஓகே ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் ஓகே ஆகல. அது சரிப்படுத்த முடியல. ஆனா பார்த்தோம்னா, இப்ப அந்தனால எங்களுக்கு ஒரு பிரிவு வேண்டாங்கிற முடிவுகளா எடுக்கிற மாதிரி நிர்பந்தம் ஆயிருச்சு. அதிலிருந்து ஒரு மனக்குழப்பமா இருக்குது. மன கஷ்டமா இருக்குது. மீண்டு வர முடியுமா? இல்ல சரியாகுமா? அப்படின்னு குழப்பிட்டு இருப்பீங்க சிலர்லாம். சரிங்களா? அந்த குழப்பங்களுக்கு யார் நமக்கு ஆப்போசிட் பண்ணாங்களோ, அவங்கள ஓகே சொல்ற ஒரு பச்சை நிற லைட்டுங்கிற மாதிரி, ஒரு பச்சை கொடி காட்டுற மாதிரி, சில பிரச்சனைகளுக்கு ஓகே ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். சரிங்களா? அப்புறம் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியாவும் அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால, சரிங்களா? அப்போ விரயஸ்தானங்கள் அதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு தொழில் ரீதியில அ ஒரு லோன் எதிர்பார்க்குறான். ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் இது பண்றோம். இல்ல ஒரு இடத்துல கடன் கட்டணும்னு இருக்குது. கட்டவே முடியல அப்படின்னா, ஒரு விரயம் பண்ணி கிரயம் பண்றது. இல்லையா ஏதாவது ஒண்ணு நம்ம உருவாக்குறதுக்காக ஒரு கடன் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள் கண்டிப்பா பண்ணுவீங்க. ஒரு பிசினஸ்க்காக நம்ம ஒரு முதலீடு போடுறோம்னா, அது அதே தானே. நம்ம செலவு பண்ணி தானே ஒரு பிசினஸ உருவாக்குறோம். அந்த மாரி. அப்புறம் ஒரு கெ கெ ஒரு இடம் வாங்குறோம்னா, பணம் கட்டி தானே இது பண்றோம். அந்த மாரி. அதாவது சுபத்துவமான சுப செலவுகள் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் கண்டிப்பா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலமா இருக்கும். இந்த நேரத்தில இதே சமயத்தில இந்த 1 மாசத்திலேயே இதெல்லாம் பண்ணிற முடியுமா? அப்படின்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரிங்களா? இந்த 30 நாள்லயே எல்லாம் பண்றதுங்கிறது இல்லைங்க. இந்த 30 நாள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த கட்டத்தில நம்ம செய்து முடிப்போம். சில சிறு சிறு விஷயங்களா இருந்தா, நம்ம உடனே அத செய்ய வேண்டிய வாய்ப்புகளும் உருவாயிரும். ஏற்கனவே நம்ம ஒரு வேலைய நடந்துட்டு இருக்கு. அந்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது. அது இந்த நேரத்தில ஓகே ஆகுற மாதிரி அந்த வாய்ப்புகள் உருவாகும். அப்படிங்கிறது தான் இதனுடைய சூட்சுமம். சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த 5ஆம் பாவகத்தில சரிங்களா? 5ஆம் பாவகத்தில இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, அதாவது முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு தாத்தா, பாட்டி அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை புத்திரபாக்கியம் கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆயிப்போச்சு, லேட் ஆயிருச்சுங்க. நமக்கு அதுக்கு ஹாஸ்பிட்டல் வைத்தியம், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் புத்திரபாக்கியம் அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, அதாவது ஒரு ராமேஸ்வரம் போயிட்டு வர்றது, இல்லையா ஆற்றங்கரையில சரிங்களா? ஏதாவது போய் ஆற்றில் அதாவது கங்கையில நீராடி, அங்க இருக்கக்கூடிய
ஒரு ஆலயத்தில் சிவாலயத்தில் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வ புண்ணியம் புத்திரம் தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஏன்னா சனி வக்ரத்தில் இருக்குது, குரு பாகிஸ்தானத்தில் இருக்குது. இன்னொன்று பார்த்தோம்னா உங்களுடைய 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்குது. இதெல்லாமே அதனுடைய சூட்சுமங்களுக்கு கண்டிப்பாக பரிவர்த்தனை ஆகும். சரிங்களா? அதே சமயம் இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் இந்த பலன்கள் சொல்லியிருக்கிறேன். பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா ஜனன ஜாதகம் தான் லக்னம், அதே மாதிரி தசை, புத்தி, அந்தரம், இது எல்லாமே பிறப்பு ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சுக்க முடியும். யோகங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த யோகமான திசைகள் நடக்குதா, எப்போ நடக்க போகுது, இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டோம், இன்றைக்கி நம்ம எப்போ தான் நல்லா இருக்க போகிறோம் அப்படிங்கிறது முழுமையான பலன்கள் கோச்சாரத்தை விட அதில் தான் நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஜாதகம் இது வரைக்கும் பார்க்காமல இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மட்டும் சொல்லுங்கள். ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்திக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.